ஒரு டேஸ்டியான மட்டன் பெப்பர் லிவர் ஃப்ரை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு பேனில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு கொஞ்சமாக சோம்பு, அது கூட கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்குங்க. இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 2 பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்குங்க. இது கூட ஒரு சின்ன சைஸ் தக்காளி பழமாக போட்டு, அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூளை போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்குங்க. வதங்கின பிறகு வாஷ் பண்ணி வச்சுருக்க மட்டன் லிவரை போட்டு நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிக்குங்க. இது கூட கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சள்தூள், கரம் மசாலா, அப்புறம் மட்டன் மசாலா போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கின பிறகு தேவையான அளவுக்கு தண்ணியை விட்டு ஒரு 10 மினிட்ஸ் போல் டிஸ்டர்ப் பண்ணாமல் க்ளோஸ் பண்ணி விடுங்க. அது நல்லா தண்ணி சுண்டி வற்றி வர ஸ்டேஜில் இடித்த பெப்பர் ஜீரா தூளை போட்டு கொத்தமல்லி தரை போட்டு இருக்குன்னா உங்களுக்கு டேஸ்டியான மட்டன் பெப்பர் லிவர் ஃப்ரை ரெடி. இது சாதத்தோடு இட்லி தோசையோட காம்பினேஷனாக சூப்பராக இருக்கும். Try பண்ணி let me know in the comments guys. Thanks for watching. Bye all.